உடைந்து போன பொருட்களை வீட்டிலே வைத்திருக்க கூடாது. பழமையான பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே அங்கே சனியினுடைய ஆதிக்கம்ங்கிறது இருக்கும். அதிலும் அது உடைந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பொருள் பின்னமாயிடுச்சுன்னு சொன்னா முழுக்க முழுக்க அது சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்ற பொருளாகத்தான் இருக்கும். டெய்லி நம்ம முகத்தை அந்த முகம் பார்க்கிற கண்ணாடியில முகம் பார்க்கிறோம்னு சொன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கு சமானம்னு சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த குலதெய்வத்தினுடைய அம்சமானது நம்முடைய முகத்திலே இருக்கும். என்றைக்குமே கிழிந்து போன ஆடைகளை நான் சேர்த்து வைக்கிறேன். ஏதாவது இந்த அநாத ஆசிரமத்துல இருந்தெல்லாம் வருவா, ஆதரவற்ற விடுதியில இருந்தெல்லாம் வருவா, அவர்களுக்கெல்லாம் நான் கொடுத்துறேன்னு சொல்லி அதை மாதிரி சேர்த்து வைக்கவும் கூடாது. நிலவாசக்கால்னு வரும் பொழுது இந்த நில வாசப்படியில கீழ்ப்படியில லேசா உடைஞ்சு போச்சு, ஒரு பின்னமாயிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவற்றையும் மாற்றித்தான் ஆக வேண்டும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாசப்படின்னு வரும் பொழுது வீட்டிலே எந்த பொருட்களை கண்டிப்பாக வைத்திருக்க கூடாது அப்படிங்கறது அவர் கேட்கிறார். நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி சொல்லியிருப்போம்னா, இந்த பொருட்கள் அவசியம் வீட்டிலே இருக்க வேண்டும்ங்கிறத சொல்லியிருப்போம் இல்லையா. உப்பு இருக்கணும், எப்பயுமே வெள்ளிக்கிழமை தவிர உப்பு வாங்கணும்னு சொல்லியிருப்போம். உப்பு, பருப்பு, அரிசி, இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் வீட்டுல, வெல்லம் இதெல்லாம் இருந்துகிட்டு, வெல்லமோ அல்லது சர்க்கரையோ இனிப்பான பொருட்கள்லாம் வீட்டுல எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி மஞ்சப்பொடி, சந்தனம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும், குங்குமம் இருக்கணும் வீட்டுல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்போம். ஆனால் இவர் எப்படி கேட்கிறாருன்னா, என்ன பொருட்கள் வீட்டிலே நிச்சயமாக இருக்கக்கூடாது அதை கொஞ்சம் சொல்லுங்களேங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. அதாவது உடைந்து போன பொருட்களை வீட்டிலே வைத்திருக்க கூடாது. பின்னமாயிடுது அப்படின்னு சொல்றா இல்லையா. ஒரு பொருள் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது எத்தனை மதிப்புமிக்க பொருளாக இருந்தாலும் சரி, நாங்க அவர் நினைவா வச்சிருக்கோம். வீட்டுல நாங்க எங்க காலத்துல பரம்பரையா ஒரு ஜாடி வச்சிருந்தோம், பீங்கான் ஜாடி. இன்னைக்கு இந்த காலத்துல பீங்கானையே பார்க்க முடியல, அந்த மூடி உடைஞ்சிருச்சு, இல்ல அதனுடைய மொனை அந்த ஜாடியில மேல அந்த வாய்ப்பகுதி லேசா உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, உடைந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அது எத்தனை பழமை வாய்ந்த பொருளாக இருந்தாலும் அதனை நிச்சயமாக வீட்டிலே வைத்திருக்க கூடாது. ஏன்னா பழமையான பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே அங்கே சனியினுடைய ஆதிக்கம்ங்கிறது இருக்கும். அதிலும் அது உடைந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த பொருள் பின்னமாயிடுச்சுன்னு சொன்னா முழுக்க முழுக்க அது சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்ற பொருளாகத்தான் இருக்கும். அதனால அந்த உடைந்து போன பொருட்களை கண்டிப்பாக வீட்டிலே வைத்திருக்க கூடாதுங்கிறார். அதே மாதிரிதான், சரி ஒரு வெள்ளி டம்ளர் வச்சிருந்தோம், அந்த டம்ளர் உடஞ்சிருச்சு, விரிசல் விட்டுருச்சுன்னு சொன்னா அதை உடனடியா கடையில கொண்டு போய் கொடுத்து வேற பொருளாக மாற்றிவிட வேண்டுமே தவிர, அது வெள்ளி பண்டமாக இருந்தாலும் உடைந்து போன பொருளை நிச்சயமாக வீட்டிலே வைத்திருக்க கூடாது. அதே மாதிரிதான் இப்ப நம்ம கண்ணாடி வச்சிருக்கோம்னு சொன்னா, அந்த கண்ணாடி முகம் பார்க்கிற கண்ணாடின்னு வச்சுக்கோமே, அந்த முகம் பார்க்கிற கண்ணாடி லேசாக விரிசல் விட்டு இருந்தாலும் சரி, அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரசம் லேசா போயிடுச்சுன்னா கூட அந்த கண்ணாடியில ஃப்ரண்ட்ல பார்த்தா கருப்பு கருப்பா புள்ளியா வந்திருக்கும். இந்த மாதிரி ரசம் போயிடுச்சு, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பூச்சு போயிடுச்சு, அதனால முகம் லேசா அது கொஞ்சம் புள்ளி புள்ளியா தெரியுதுன்னு சொன்னா கூட அந்த கண்ணாடியையும் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும். புதிய கண்ணாடி தான் வீட்டுல வச்சிருக்கணும். டெய்லி நம்ம முகத்தை அந்த முகம் பார்க்கிற கண்ணாடியில முகம் பார்க்கிறோம்னு சொன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு குலதெய்வ வழிபாட்டிற்கு சமானம்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த குலதெய்வத்தினுடைய அம்சமானது நம்முடைய முகத்திலே இருக்கும். என்றைக்குமே நமக்கு குலதெய்வம் தெரியலனா கூட ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியை கொண்டு போய் நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சு டெய்லி நமஸ்காரம் பண்ணி வாங்கோ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி இருப்போம் ஏற்கனவே. எதற்காக அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணாடியில் கூட நம்முடைய குலதெய்வத்தை நாம் தரிசிக்க முடியுங்கிறதுக்காகத்தான். ஆக முகம் பார்க்கிற கண்ணாடியும் புதியதாக இருக்க வேண்டும், பளிச்சுன்னு இருக்கணும். அதுவும் பின்னாடி அந்த ரசங்கள்லாம் நல்லதாபடியாக இருக்க வேண்டும். அது லேசா போயிடுச்சு, அங்கங்க ஒரு சின்ன கருப்பு டாட் இருக்குன்னு சொன்னா கூட அந்த முகம் பார்க்கிற கண்ணாடியையும் அப்புறப்படுத்தி விட வேண்டும் சொல்றார். அதே மாதிரி ஒரு கிழிந்து போன ஆடைகள் அப்படின்னு சொன்னா, கிழிந்து போன ஆடைகளை நான் சேர்த்து வைக்கிறேன். ஏதாவது இந்த அநாத ஆசிரமத்துல இருந்தெல்லாம் வருவா, ஆதரவற்ற விடுதியில இருந்தெல்லாம் வருவா, அவர்களுக்கெல்லாம் நான் கொடுத்துறேன்னு சொல்லி அதை மாதிரி சேர்த்து வைக்கவும் கூடாது. ஏன் ஆசிரமங்களுக்கு கொடுப்பது, ஆதரவு இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, புதிய ஆடைகளை வாங்கி கொடுத்தால் என்ன, வீட்டுல பழைய ஆடைகளை தான் கொடுக்கணும், கிழிஞ்சு போன ஆடைகளை தான் கொடுக்கணும்னு யாராவது விதி எழுதி வச்சிருக்காளா என்ன? அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். அவற்றையும் அப்புறப்படுத்தி விட வேண்டும். வீட்டுல ஒரு ஆடையில ஒரு நெருப்பு பட்டுடுதுன்னு சொன்னா அது ரொம்ப, நான் எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த பட்டு புடவை, இந்த புடவையில லேசா நெருப்பு பட்டுச்சு, எங்க அம்மா ஞாபகமா நான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி எல்லாம், என்னுடைய கல்யாண புடவை இது, லேசா நெருப்பு பட்டுச்சுக்குதுன்னு அதை போய் கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கிழிந்து போன ஆடைகளாகட்டும், உடைந்து போன பொருட்களாகட்டும், இதையெல்லாம் வீட்டுல வச்சிருக்க கூடாது.
சார் ஒரு ஸ்டூல்ல வந்து ஒரு ஆணி போயிடுச்சு, லேசா விரிசல் விட்டுச்சுன்னு சொன்னா அதுல ஒரு பிளாஸ்டர் மாதிரி ஒண்ணு போட்டு இன்னும் சேர்த்து அடிப்பா தெரியுமா? அதுபோல் மரத்தால் ஆன பொருட்களுக்கு விதிவிலக்கு என்பது உண்டுங்கிறார். மரத்தால், அதுவும் தேக்கு மரத்தாலான ஒரு பொருள், அந்த பொருள் அந்த ஒரு ஸ்டூல் மாதிரியே வச்சிருக்கணும்னு வச்சுக்கோமே, அந்த ஸ்டூல்ல வந்து இன்னொரு கட்டை ஆணியை வச்சு அதை சேர்த்து வச்சு அடிச்சு அதை வேணா உபயோகப்படுத்திக்கலாமே தவிர, அதே வந்து ஒரு நில வாசக்கால்னு வரும் பொழுது இந்த நில வாசப்படியில கீழ்ப்படியில வந்து லேசா உடைஞ்சு போச்சு, ஒரு பின்னமாயிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவற்றையும் மாற்றித்தான் ஆக வேண்டும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, வாசப்படின்னு வரும் பொழுது. இப்படி ஒவ்வொரு பொருட்களை பற்றியும் சொல்லி இருப்பார்கள். கல் சட்டி உடைஞ்சிருச்சு, வீட்டுல மண் சட்டி உடைஞ்சிருச்சு, இல்ல ஒரு பாத்திரம் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, இல்ல ஒரு சில பேர் பார்த்தோம்னா அந்த பாத்திரம் லேசா உடைஞ்சு போச்சு, இருந்தாலும் அதுல வந்து அது தண்ணி பிடிக்கதான் லாய்க்கு இல்ல, அதுல வந்து லேசா ஓட்ட ஒழிஞ்சிருச்சு, தண்ணி பிடிக்கதானே லாய்க்கு இல்ல, நான் வேற பொருள் அதுல போட்டு வச்சுக்கிறேன், உப்பு கொட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஜாடி எல்லாம் அப்படிதான் வச்சிருப்பா. இந்த கல் சட்டி ஜாடி எல்லாம் பார்த்தோம்னா லேசா உடைஞ்சு போச்சுங்கிறதுனால அதுல உப்பு கொட்டி வச்சிருப்பா. உப்பு கொட்டி வச்சுக்கிறேன், புளியை கொட்டி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதுபோல் நிச்சயமாக வைத்திருக்க கூடாது. உடைந்த பொருள் உடைந்த பொருள் தான். அது எப்போ மனசு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதை உடனே தூக்கி போட்டுடணும். அதை வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன சார் ஆகும்னு கேட்டா, வீட்டிலே செல்வ வளம் என்பது குறைய தொடங்கும், அதன் மூலமாக ஆரோக்கியம் என்பதும் குறைய தொடங்கும், மன நிம்மதி என்பது குறைய தொடங்கும். இதனால புதுசு புதுசா மேனுஃபேக்சர் பண்ணிட்டே தானே இருக்கா. பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிற மாதிரி தானே போகி பண்டிகையை வச்சிருப்பா. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பழசு எல்லாத்தையும் அந்த ஒரு நாள்ல அப்புறப்படுத்திடணும். நம்மையும் அறியாமல் ஏதாவது உடைந்த பொருள் வீட்டுல வச்சிருக்கோம்னு சொன்னா உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்தி விட வேண்டியது. அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது வரக்கூடிய இந்த போகி பண்டிகையை ஒட்டி அதை முன்னிட்டு ஒரு வாரம் முன்னாடியே வீட்டெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சு அதுல கூட பார்த்து இதெல்லாம் உடைஞ்சு போன பொருளா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி கண்டிப்பாக அப்புறப்படுத்தி விட வேண்டும். ஏன் என்று சொன்னால் இவை அனைத்துமே அந்த சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்றது. அந்த சனி கிரகத்தினுடைய எதிர்மறை சக்திகள்லாம் இருக்கும் தெரியுமா. பாசிட்டிவான சக்திங்கிறது உழைப்பு, அந்த உழைப்புங்கிறது இருக்க வேண்டியதுதான். ஆனா எதிர்மறை சக்திங்கிறது ஒரு சோம்பல் தன்மை எல்லாம் கொடுத்துருது இல்லையா. இதையெல்லாம் இந்த பொருட்கள் குடித்து விடும். சனியினுடைய எதிர்மறை சக்திகளை நாம் வீட்டிலே சேர்த்து வைக்க கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் இதையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு அறிவுரையாக சொல்லி இருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.